இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் வந்து 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட வந்து சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக வந்து என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இங்கே இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் வந்து பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த மொபைல் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப வந்து ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு வந்து நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திகிட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்ட மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில் தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மகன் வந்து சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை. 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு, ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் வந்து பரிமலா. நான் வந்து ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை பிரிவினைலாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் வந்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு வந்து அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு வந்து லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு வந்து நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறேன், தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 62:5 வாசிப்போம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது கட்டாயம் அவராலே வரும். ஆமேன். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை குறித்து நான் பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே
தாவீது ஜெபிக்கிறான் என்று நான் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு அத்தியாவசியம் அந்த நாட்களிலே அவனுக்கு காணப்பட்டது. ஏன்னா அவன் நிறைய பேரிடத்தில் இந்த அடிபட்டு நொந்து பிஞ்சி நூலாகி வாழ்க்கை வெறுத்திருக்கிற நேரத்தில் அவனுடைய ஆத்துமா தொய்ந்து போயிட்டு, அவனுடைய மனசு விட்டு போச்சுன்னு சொல்லலாம், நம்ம பாஷையில் சொன்னான். அந்த நேரத்தில் அவனுடைய ஆத்துமாவை தேற்ற யாருமே வரவில்லை. அவனுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவனை என்கரேஜ் பண்ண யாரும் வரல. அதனால் பாவம் தாவீது என்ன பண்ணா, தனக்கு தானே நம்பிக்கை வார்த்தைகளை ஊட்டும்படிக்கு தன்னுடைய ஆத்துமாவை தானே விசுவாச வார்த்தையினாலே தேற்றுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். பொதுவாக யாராவது கொஞ்சம் மன கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது யாராவது பக்கத்தில் போன உடனே, உன் முகம் சரியில்லையே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனையை அவங்க சொன்ன மாத்திரத்தில் அட்லீஸ்ட்டு சரிப்பா எல்லாம் சரியாயிடும் ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவனுக்கு அது கிடைக்கல, யாருமே அவனை தேடி வரல. ஏன்னா இவன் உயிருக்கு பயந்து மலைகளிலும் குகைகளிலும் பதுங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை, தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளுவதற்காக ஒளிந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் யாருமே அவனை தேடி வரல. ஆனால் அவனுடைய ஆத்துமா தொய்ந்து போன நிலைமையில் அவன் தன் ஆத்துமாவை பார்த்து தானே பேசுகிறான். சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அவனே தானாக உட்கார்ந்து புலம்புறதை பார்க்குறோம். சிலர் சொல்லுவாங்க, என்ன இவன் தனியாக உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, தனியாக உட்கார்ந்து புலம்புறான் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் அவனை தேடி யாரும் வருகிறதில்லை. தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொள்ளுவான், தனக்குத்தானே ஒரு உற்சாக வார்த்தையை சொல்லிக் கொள்ளுவான். அதுதான் அன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் நொந்து போயிருக்கிற நேரத்தில், தன்னுடைய ஆத்துமா தொய்ந்து போகிற நேரத்தில் அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே, தன் ஆத்துமாவை அவனே கூப்பிடுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமைதியாயிரு, இன்னும் கொஞ்சம் அமைதியாயிரு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவனே பேசுகிறான், என் ஆத்துமாவே நீ நம்பிக்கை இழந்துடாத, என் தேவனை நோக்கி இன்னும் கொஞ்சம் அமைதியாயிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் நம்புகிறது என் தேவனாலே நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. இதே வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கும் பொழுது இப்படி ஆயிருக்கிறது, என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, என் நெஞ்சமே, என் இருதயமே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் பலன் வருவது நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை தாவீதை போல நீங்களும் உங்களுக்குள்ள நீங்களே புலம்பிட்டு வந்திருக்கலாம். எல்லாரும் உங்களை பார்த்து இவனை ஒரு புலம்பிட்டே அலைகிறானே, தனக்குத்தானே பேசிக்கொள்ளுகிறானே, இவனுக்கு மனநிலை சரியில்லையா, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஆனால் உங்கள் நிலைமை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நேரத்தில் வெளியே ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக கொந்தளிச்சிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு முந்தின பிந்தின வசனங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அவனை கொல்ல வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தாங்களாம். வெறி பிடிச்சு அலைகிறாங்க. யாரெல்லாம் வெறி பிடிச்சு அலைகிறா? அவன் புள்ள, பெலிஸ்தியர்கள், அவன் மாமனாருடைய குடும்பம், எல்லாரும் எப்படி அலைஞ்சாங்களாம்? வெறி பிடிச்சு அலைஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உன்னை அடிச்சே தீர்வேன்னு யாரோ ஒருத்தர் வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கலாம். மதம் பிடிச்ச யானையை மாதிரி உன்னை துரத்தி 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 உன்னை அழிக்கணும்னு பின்னாலேயே வந்து கொண்டிருக்கலாம். உன் பேரை கெடுக்கணும்னு சொல்லி பின்னால வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்களை இனி தேடியும் நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. உன்னை கொல்லுறதுக்கோ அழிக்கிறதுக்கோ உன்னை பிடிச்சு கீழே இழுத்து போடுறதுக்கோ யார் முயற்சி செய்தாலும் ஆண்டவருடைய கரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி போடுவார். ஆமேன். இன்று கண்ட அந்த எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்குமே காணப்போவதில்லை. காரணம், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக வழக்காட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அது மட்டும் இல்லை, அவனை கீழே இழுத்து தள்ள திட்டம் போட்டாங்களாம். முந்தின பிந்தின வசனங்களை வாசிக்கும் போது அவனை கொல்றதுக்கு வெறி பிடிச்சு அலைஞ்சாங்களாம். மதம் பிடிச்ச ஒரு யானை அலைகிறது போல இவனை அழிக்கிறதற்கு ஒரு கூட்டமே அலைஞ்சிட்டு இருந்ததாம். அடுத்தவன் சொல்லுகிறான், என்னை கீழே தள்ளி போட்டு என் மேல ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை கீழே தள்ளி போட்டுட்டு, உங்க பிள்ளைகளை கீழே தள்ளி போட்டுட்டு, உங்க மேல படி ஏறி இறங்குற மாதிரி ஏறி போலான்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவனுடைய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு அபத்தமாக்கி போட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவன் இவ்வளவு தூரம் மனம் நொந்து தன்னுடைய ஆத்துமாவை அவனை தேற்றான்னு பார்த்தீங்கன்னா, பின்னால இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லை, அவனை பற்றி பொய்யானதையெல்லாம் பேசிட்டு அலைஞ்சாங்களாம். இன்னைக்கு உங்களை பற்றி நிறைய பேர் இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் பேசி கண்ணு மூக்கு வாய் வச்சு எல்லாம் பேசி உங்கள் பேரை அழிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படி என் ஆண்டவர் வைராக்கியமாய் இன்றைக்கு உனக்காக எழுந்தருளி வந்திருக்கிறார். உனக்காக கேட்க யாரும் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இல்ல, என் ஆண்டவர் உனக்காக வைராக்கியமாய் நிற்கிறார். ஆமென். அன்றைக்கு யூத ஜனங்களை அழிப்பதற்கு ஆமானுடைய தலைமையில ஒரு பெரிய திட்டம் போட்டு சட்டம் எல்லாம் போட்டாச்சு. அந்த நேரத்தில் தான் மொர்தகாயை ஆண்டவர் அங்கு கொண்டு வருகிறார். என்ன நடந்துச்சு? மொர்தகாயை குறித்த பயங்கரம் துரைமார்களையும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடிச்சுதான். இந்த மொர்தகாயை தூக்கு மரத்தில் இன்னைக்கு ஏத்திரலான்னு சொல்லி ஆமான் தூக்கு மரத்தை ரெடியா வச்சுட்டு தந்திரமாய் மொர்தகாயுடைய இனத்தாராகிய யூதகலத்தை அழிக்கிறதற்கு அவன் கங்கணம் போட்டுட்டு திட்டம் போட்டு இந்த தூக்கு மரத்தை ரெடியா வச்சிடலாம், இதுல இன்னைக்கு இந்த மொர்தகாயை தொங்க விட்டு ஹாஹா ஹாஹான்னு சிரிக்கணும்னு நினைச்சான். என்ன நடந்தது? ஆமானே அதுல தொங்க விட்டாங்க. அல்லேலூயா. தான் போட்ட சுருக்கில் அவனே மாட்டிக்கிட்டான். ஆமென். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யார் யாரெல்லாம் உனக்கு முன்னால ஆமான போல நிற்கிறாங்களோ, மொர்தகாயை குறித்த பயங்கரம் துரைமார்களையும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடித்தது போல உன்னை குறித்த ஒரு பயங்கரம் இனி துரைமார்களையும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடிக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடியே செய்வார். ஆமென். ஏன்னா உங்களுக்கு பேக்கப்ல யார் இருக்கா? நம்ம ஆண்டவர். ஆமென். ஆமாம், நேற்றைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கலாம், யாராவது உன்னை அடித்து போட்டால் கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை, உன்னை கொன்னா கூட நாதி இல்லாத நீ என்றெல்லாம் சொல்லி உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, அவன் சுண்டு விரல் கூட அவன் மேலே படாது. ஆமேன். அதுக்கு நான் அனுமதி கொடுப்பதில்லை. ஆமேன். தாவீதை கொலை செய்வதற்கு எவ்வளவு முயற்சி ராஜா எடுத்தான். 3000 யுத்த வீரர்களை கூட அழைத்து கொண்டு வந்து அவன் இருந்த இடத்தெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணான். ஆனாலும் அவன் சுண்டு விரல் கூட அவன் மேல பட கர்த்தர் விடவில்லை. அவன் மத்தியில் இருந்து அவனை எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்த ஆண்டவர், எந்த வலையிலே நீ சிக்கி கிடக்கிறாயோ, எந்த வலையிலிருந்து வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு அந்த வலையை கிழித்து எறிந்து, அது ஒரு மாந்திரிக வலையா இருக்கலாம், செய்வினையின் வலையா இருக்கலாம், இல்லாவிட்டால் நயவஞ்சகமாக உன்னை இழுத்து போட்டு உன்னை வஞ்சித்த ஒரு வஞ்சிப்பின் வலையா இருக்கலாம். அதிலிருந்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த வலையை கிழிச்செடுத்து விடுதலையோடு பறக்க விடுவார். ஆமேன். ஆமா, புறாவை பறக்க விடுறது மாதிரி உன்னையும் உன் பிள்ளைகளையும் இனி பறந்து திரிவார்கள், தேசங்களுக்கு போவார்கள், சாதனைகளை படைப்பார்கள். அழிந்து விட்டார்கள் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இல்லை, இனிதான் நீ எழும்ப போகிறாய், இனிதான் உன் பிள்ளைகள் எழும்ப போகிறார்கள், இனிதான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை அவர்கள் முகமுகமாய் பார்க்க போகிறார்கள். இவர்களுக்காக அவங்க கர்த்தர் வழக்காடுகிறார், யுத்தம் பண்ணுகிறார். இவர்களை விட்டு ஓடி போவோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நேரடியாய் உங்கள் வாழ்க்கையில இடைப்படுகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் மறைவில் அமைதியாக இருந்து கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ எல்லாம் இவங்களுக்கு துளிர் விட்டு குளிர் விட்டுரும். யோபுவின் கூடார மறைவிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்துதான். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூடார மறைவில் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்கள் குடியிருக்கிற வீடுகளில், உங்கள் பிள்ளைகள் குடியிருக்கிற ஹாஸ்டலில், உங்கள் புருஷன் குடியிருக்கிற ஒரு சின்ன கேம்பாக இருக்கலாம், அங்கே கூட இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு பின்னணியில் ஆண்டவர் இருக்கிறார். இனி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பேக்கப் எங்கள் ஆண்டவர் தான். ஆமேன்.
உன் துக்க நாட்கள் முடிந்து, உன் அவமான நாட்கள் முடிந்து, உன்னுடைய டேன் நாட்கள் ஆரம்பம் ஆயிடுச்சு. இன்றைக்கு பிறகு உனக்கு விரோதமாய் இருந்தவர்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். அவர்களை குறித்து நீ விசாரிக்கும் பொழுது அவர்கள் இருக்கிற இடம் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவு மகிமையானதை கர்த்தர் செய்கிறவர். தாவீதுக்கு அப்படிதான் செய்தார். அவன் சொல்ற, எனக்கு முன்னால ஒன்று பேசுறாங்க, எனக்கு பின்னால ஒன்று பேசுறாங்கன்னு தாவீது சொல்றான். இன்னைக்கும் நிறைய பேர் உங்க முன்னால உங்களுக்கு இனிப்பா நிறைய பேசுவாங்க, ஆனா பின்னால எப்படா இவன் முதுகுல குத்தலாம், எப்படா இவன் கீழே விழுவான், எப்படா இவன் கீழே விழுவான், கை கொட்டி சிரிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கு தாவீதுக்கு அதே நிலைமை தான். அவன் சொல்றான், என் முன்னால என்ன ஆசீர்வதிக்கிற மாதிரி பேசுறான், ஆனா பின்னால என்ன சபிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் என் ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாதே, நீ மௌனமாயிரு. இப்படியெல்லாம் அவங்க பண்ற நேரத்துல நீ எழும்பிராத, உன் சுயரூபத்தை காட்டிராத, நீ அமைதியாயிரு, அமைதலாயிரு, மௌனமாயிரு என்று கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வேதாகமத்திலே தேவனே நோக்கி அமைதியா அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். எப்பவுமே பிரச்சனையின் உச்சக்கட்ட நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அமைதியாக இருப்பது அவர்களுக்கு நல்லது. அதுதான் ஞானம். அப்போ சொல்கிறான், பின்னால் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீ யார்கிட்ட பேசுகிறான்? தன்னுடைய ஆத்மாட்ட தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். பின்னால் இப்படியெல்லாம் முன்னால் ஒன்று பேசி பின்னால் ஒன்று பேசுகிறான்னு கவலைப்படாத. உன்னை கொல்லணைன்னு வெறித்தனமாக அலைகிறான்னு நீ கவலைப்படாத. உன்னை எப்போ கீழே இழுத்து போடலான்னு சொல்லிட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நீ அமைதியாயிரு, நீ பொறுமையாயிரு. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அமைதியா இரு, நான் நம்புகிறது ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக வரும். என்ன அவனுடைய நம்பிக்கை? அவன் ஒரு நாள் கண்டிப்பாக ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கப்படுவான். அவன் இழந்தது, அவனிடத்தில் இந்த பிடுங்கப்பட்ட அந்த ராஜமேன்மை மறுபடியும் எனக்கு வரும். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவனை ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். அந்த அபிஷேகம் வாங்கி அவன் ராஜாவானதற்கு பிறகும் அந்த ராஜ பதவியை இவனிடத்துல ஒப்பு கொடுக்கல. அவனுடைய மாமனார் பிடித்து கொண்டு இவனை கொலை செய்ய தேடிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுடைய நம்பிக்கை, எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ராஜ பதவி எனக்கு கிடைக்கும். அதான் சொல்றான், நான் நம்புகிற அந்த ராஜ பதவி அவராலேயே என்கிட்ட வந்து சேரும். அதனால அமைதியாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை டெம்பரரியா வேணா எவனாவது ஒருத்தன் பிடுங்கி வச்சுட்டு உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், எப்படியாவது உங்களை அழிச்சிட்டா இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டலாம். ஆனால் தாவீதை போல நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்த அது சிங்காசனமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்தான். பெரிய செல்வ சீமானாய் இருந்தவன், பெரிய செல்வ சீமான், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவன். அப்படின்னா அந்த கிழக்கு திசை, அந்த கிழக்கு பக்கமா அப்படின்னா இந்த ஏரியாவில் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அல்ல, அந்த கிழக்கு திசை பக்கமா பார்த்தாச்சுன்னா யோபுவை போல பெரியவன், முன்னேறினவன், வசதி படைத்தவன் ஒருவனும் இல்லை. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். அப்படிப்பட்ட யோபுவுக்கும் ஒரு நாள் விசுவாச சோதனை வந்தது. ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். 10 பிள்ளைகளும் திருமணமாகி ஒவ்வொரு ஊரில் அழகாக செட்டில் ஆகிட்டு இருந்தவங்க எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். திடீர்னு துர்ச்செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டு, அவனுடைய வருமானங்கள் எல்லாம் போய்விட்டது, அவனுடைய வேலையாட்கள் எல்லாமே போய்விட்டார்கள். கடைசியாக அவன் மட்டும் உட்கார்ந்திருக்கிறான். அவன் சரீரம் முழுவதும் நாற்றாண்டிக்கு, உடம்பு ஃபுல்லாக புண்ணு, அப்படியே அழுகி தொங்குது சதை. தரையில் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு சாம்பலில் உட்கார்ந்தாலாவது கொஞ்சம் அந்த எரிச்சல் குறையுன்னு சொல்லிட்டு சாம்பலில் உட்கார்ந்து ஓடெடுத்து சரீரத்தை சுரைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ கூட அவனுடைய மனைவி சொல்கிறா, பேசாமல் உன் தெய்வத்தை தூசிச்சுக்கிட்டு நீ நாண்டுக்கிட்டு சாவு,
என்று சொல்லி தன்னுடைய மனைவியுடைய தூஷண வார்த்தைகளும் கடைசியாக வந்துருச்சு. நண்பர்களெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்னப்பா நீ பெருசாக உத்தமமாக இருந்து என்ன கண்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்கள் வந்து உட்கார்ந்துட்டு 7 நாள் ஒரு வார்த்தை பேச முடியல. உரு தெரியாமல் இருந்தானா யோபு, உரு குலைந்து போயிருந்தானா. அப்படின்னா அவனை பார்க்கறதுக்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவன் உருமாறி இருந்தான். அவ்வளவு சரீரத்தில் வேதனை, எல்லாரும் இகழ்ந்து விட்டார்கள். ஆனாலும் அவன் தன் நாவினால் கூட பாவம் செய்யவில்லை. அவனுடைய மனைவியிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரிடத்திலிருந்து நல்லது வரும்போது மட்டும் நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சோமே, சில சோதனைகள் வரும்போது மட்டும் அந்த ஆண்டவரை எப்படி விட முடியும்? தன் நாவினால் கூட அவன் ஆண்டவரை தூஷிக்கவில்லை. பொறுமையாக இருந்த அவனுக்கு தெரியும். அவர் நம்பிக்கையோட சொல்கிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா அவனுக்கு இந்த தாவீதை போல ஒரு நம்பிக்கை இருந்தது, எடுத்த ஆண்டவருக்கு கண்டிப்பா கொடுக்க தெரியும். அதான் அவனுடைய நம்பிக்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அதனால பொறுமையா காத்துட்டு இருக்கிறான். அவன் சொல்லுகிறான் விசுவாசத்துல, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக காத்திருக்கிறார். அப்ப அவனுக்கு தெரியுது, கண்டிப்பா இது டெம்பரரி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ படுகிற கஷ்டம், நீ படுகிற வேதனை, நீ படுகிற துன்பம், நீ படுகிற எல்லா வியாதிகள் எல்லாமே உனக்கு டெம்பரரி. சரி, அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட முடிவு நாளுக்காக காத்திருக்கிறான். அதுதான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? எனக்கும் மாறுதல் வரும். அதான் தாவீதுடைய நம்பிக்கை, அதுதான் அன்றைக்கு யோபுடைய நம்பிக்கை. ஸோ அந்த குறிக்கப்பட்ட அவன் எதிர்பார்த்தபடி அந்த போராட்டத்தின் முடிவு நாள் வரும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். 2 மடங்கு ஆசீர்வாதம். அவன் இழந்ததை விட எல்லாத்தையும் 2 மடங்கா ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இழந்ததெல்லாம் 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் ஆத்துமாவே அமைதியாய் காத்திரு, மௌனமாய் காத்திரு. நான் நம்புகிற காரியம், நீ விரும்புகிற காரியம் அவராலே ஆகும். ஆண்டவரே, தாவீதை போல என் பிள்ளைகளும் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் பிள்ளைகளுடைய ஆத்மாவும் ஒரு அற்புதத்திற்காய் மௌனமாய் காத்திருக்கிறது டாடி, ஏக்கத்தோட காத்திருக்கிறது டாடி. அன்றைக்கு யோபு எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் ஆண்டவரே, அவன் நாவினால கூட உங்களை தூஷிக்கலப்பா. என் பிள்ளைகள் ஒருவேளை உம்மை தூஷிச்சிருந்தா, என் பிள்ளைகளை இன்றைக்கு கிருபையாய் மன்னித்து யோபுவின் மீது மனம் இறங்கின ஆண்டவர், யோபுவை போல செல்வங்களை இழந்து, சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, நிம்மதி இழந்து உட்கார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் சந்தியும் ஆண்டவரே. யோபுடைய அழுகுரலை கேட்டு அவனுடைய உபத்திரவத்திற்கு முடிவு வரும் என்று அவன் பொறுமையாய் காத்திருந்தானே, என் பிள்ளைகள் அது மாதிரி பொறுமையாக காத்திருந்தாங்கப்பா. அந்த குறித்த நாள் வந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. அந்த குறித்த நாளிலே யோபு இழந்து போன எல்லாத்தையும் இரட்டிப்பாக கொடுத்த தேவனே, என் பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் 1000 மடங்கு அதிகமாக நீர் திருப்பி கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணுங்கப்பா. என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் உரு தெரிந்து வர உதவி செய்யுங்கப்பா. ஒரு கொலைஞ்சி கிடக்கிற என் பிள்ளைகளுடைய குடும்பம், ஒரு கொலைஞ்சி கிடக்கிற என் பிள்ளைகளுடைய சரீரத்தை மறுபடியும் அழகுள்ளதாக மாற்றுங்க ஆண்டவரே. யோபுவை போல் அவர் இழந்து போற எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. ரட்சிப்போமால வரடு சொன்னீங்களே, பிள்ளை ரட்சிக்கப்படல, மருமக ரட்சிக்கப்படல. என் மருமக டெய்லி என் மகளை ரொம்ப தொல்லை பண்றாரு, அடிக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுத்துறார்.
சந்தேகப்படுகிற ஒரு வேதனையோடு வந்திருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை கண்டு சந்தேக பிறவியாயிருக்கிறவருடைய மருமகனுடைய சந்தேகத்தை எல்லாம் மாற்றி விசுவாசத்தை அவருக்குள்ள வைத்து மனைவியை நம்ப ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரை எந்தெந்த பிள்ளைகள் இந்த குடியை என்னால விட முடியல, மது பழக்கத்தை விட முடியல, இந்த போத வஸ்துக்களை என்னால விட முடியல, இந்த தவறான தொடர்பை விட முடியலையே கண்ணீரோட இருக்கிறாங்களோ, ஆண்டவரே என் பிள்ளைகள் எடுக்கிற இந்த முயற்சியில் ஆண்டவர்களுக்கு உதவி செய்து தேவையில்லாத தொடர்புகளை எல்லாம் இவங்களிடத்தில் வேரோட பிடுங்கி போட்டு என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சியுள்ள உண்மை முத்தமான புருஷர்களாக நீங்க மாத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 46999. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.